அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாம் ஒரு பெரிய கேள்வியை பற்றி பேசப் போகிறோம். ஒட்டோமன் பேரரசு மீண்டும் வந்து கொண்டிருக்கிறதா? 2025 தொடங்கியதிலிருந்து மேற்கு ஊடகங்களில் இது குறித்து பல விவாதங்கள் நடைபெறுகின்றன. ஆனால் இதன் பின்னணியில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது. தற்போது துருக்கி அமெரிக்காவிற்கு எதிராக ஒரு பெரிய விளையாட்டில் ஈடுபட்டு வருகிறது. எப்படி என்றால், துருக்கி கடந்த சில ஆண்டுகளில் பல நாடுகளை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது. சிலவற்றை முழுமையாகவும் சிலவற்றை பாதியாகவும். இவை அனைத்தும் அவர்கள் மிக அமைதியாக அமெரிக்காவின் கவனத்திற்கு படாமல் செய்தனர். துருக்கியின் ஜனாதிபதி ரஜப் தய்யிப் எர்தோவான் அரசியலுக்கு வந்தபோது முதல் அவர் ஒட்டோமன் பேரரசின் பழைய அதிகாரத்தை மீண்டும் கொண்டு வர முயற்சிக்கிறார் என்பதே பரவலான கருத்து. முஸ்தபா கமால் அத்தாதுர்க் உருவாக்கிய நவீன துருக்கியை மாற்றி ஒரு புதிய சக்தி மையமாக மாற்றவே அவர் திட்டமிட்டுள்ளார். இதற்காக அவர் அமெரிக்காவின் நடைமுறைக்கு எதிராக செயல்படுகிறார். அமெரிக்கா உலகத்தை கட்டுப்படுத்துவது IMF போன்ற பொருளாதார அமைப்புகள் மற்றும் 70க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள 800 இராணுவ தளங்களின் மூலம்தான். ஆனால் துருக்கி அதற்கு நேர்மாறாக தன் இராணுவம், அரசியல் வியூகம் மற்றும் மென்மையான சக்தி, சாஃப்ட் பவர் ஆகியவற்றின் மூலம் அமெரிக்கா செலுத்தும் தாக்கத்தை எதிர்க்க முயற்சிக்கிறது. உதாரணமாக அசர்பைஜான், சோமாலியா, லிபியா, சிரியா இந்த நாடுகளில் துருக்கி நேரடியாக இராணுவத்தை செலுத்தியுள்ளது. 2020 அசர்பைஜானும் ஆர்மீனியாவும் போரிட்ட போது துருக்கியின் ட்ரோன்கள் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தன. சோமாலியாவில் துருக்கி இராணுவத்தை கொண்டு வந்து எத்தியோப்பியாவை பின்னுக்கு இழுத்து கடலோரத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தது. லிபியாவில் கடாபி நீக்கப்பட்ட பிறகு துருக்கி ஒரு தரப்பை ஆதரித்து ட்ரோன்களின் மூலம் வெற்றியை ஏற்படுத்தியது. இன்று லிபியாவின் மறுசீரமைப்பு பணிகள் துருக்கி நிறுவனங்களிடம் உள்ளது. அமெரிக்காவின் தாக்கம் குறைந்துள்ளது. சிரியாவிலும் துருக்கியின் ஆதரவுடன் செயல்படும் அமைப்புகள் தற்போதைய நிலையை நிர்ணயிக்கின்றன. மேலும் வடக்கு சைப்ரஸ், ஈராக், கத்தார் போன்ற இடங்களிலும் துருக்கிக்கு இராணுவ தளங்கள் உள்ளன. இவை அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு நேரடி சவாலாக அமைந்துள்ளன. அப்படியென்றால் துருக்கியின் நோக்கம் என்ன? அவர்கள் அமெரிக்காவின் உலக ஆட்சி சிஸ்டத்திற்கு எதிராக ஒரு புதிய சக்தியை உருவாக்க நினைக்கின்றனர். ஒட்டோமன் பாரம்பரியத்தை பின்பற்றி இஸ்லாமிய உலகில் தங்கள் தாக்கத்தை அதிகரிக்கவும் அமெரிக்காவின் பொருளாதார இராணுவ ஆதிக்கத்தை சவால் செய்யவும் செயல்படுகின்றனர். எர்தோவானின் எதிரிகள் கூறுவது போல இது ஒட்டோமன் பேரரசின் மீளச் சுழற்சி என்றே கருதப்படுகிறது. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக உள்ளது. துருக்கி இன்று அமெரிக்காவிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய உள்நடப்பு அரசியல் விளையாட்டில் கலந்து கொண்டு வருகிறது.